நம்ம மொத்த வாழ்க்கையுமே ஒரு ஏஐ முடிவு பண்ணா எப்படி இருக்கும்? இந்த படத்துல ஹீரோ ஒரு ஏஐ ரோபோ கண்டுபிடிக்கிறான். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இவன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த ஏஐ ரோபோ தான் முடிவு செய்யுது. இவன் எதிர்த்து வீட்டுல இருக்கிற பொண்ணை இவன் லவ் பண்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏஐக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த ஏஐ ரோபோ இவனை ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விடுது. அதுல இருந்து தப்பிச்சானா இல்ல மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் பயங்கர சஸ்பென்ஸாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்துல ஹீரோவோட பெயர் ரென்னர். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஏஐ ரோபோ கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஆபீஸ்க்கு எப்படி நீட்டா கிளம்பணும் அப்படின்னு அந்த ரோபோ சின்ன சின்ன விஷயங்களா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே இவன் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஸ்பூன் லைட்டா மூவ் ஆயிருந்தது கூட நேரா எடுத்து வச்சுட்டு போறான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மைக்குமே இந்த படத்தோட ஹீரோ ரென்னருக்கு பயங்கர ஓசிடி பிரச்சனை இருக்கும். கரெக்டா ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே போவான். அங்க எதிர்த்த வீட்டு பொண்ணு ஜாக்கிங் முடிச்சு அப்பதான் வந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. எப்பெல்லாம் அந்த பொண்ணு வெளியே வருதோ நம்ம ஹீரோ அவளுக்கு தெரியாமலேயே இவன் தினமும் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேரு ஜேமி. அன்னைக்கு காலையில ஹீரோ எப்படியோ பேச ட்ரை பண்றான். பட் பேச வரல. ஆனா அந்த பொண்ணே வந்து ஏதோ பேச வரீங்க ஆனா ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் உண்டாகுது. அப்போ ஜேமியே ஹீரோ கிட்ட நம்ம ஏன் டின்னர் போக கூடாது இன்னைக்கு நைட்டு அப்படின்னு கேட்க முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தெரியாம அவசரப்பட்டோமே அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு இல்ல தெரியாம சொல்லிட்டேன், நாளைக்கு நைட்டு என் வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஜேமி வீட்டுக்கு வரான்னு வீடையே பயங்கரமா ரெடி பண்றான். சின்ன தூசி கூட இல்லாத அளவுக்கு வீட்டை பக்காவா ரெடி பண்றான். வெளியே டோர் தட்டுற சத்தம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்துல கதவு போய் திறந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஜேமி அவளோட அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கா. கதவை திறந்து பார்த்த ரென்னர் செம்ம காண்டாகி உள்ள ரெண்டு பேருக்கு தான் இடம் இருக்கு, உங்க அண்ணனுக்கு எல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி நாங்க போறோம் அப்படின்னு ஜேமி போறா. அப்போ மனசு கேட்காம ரென்னர் சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஜேமியும் அவளுடைய அண்ணனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போய் மூணு பேரும் சேர்ந்து ஒயின் அடிச்சு ஜாலியா இருக்காங்க. அந்த நேரம் ரென்னர் நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, மேகசின்ல எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு படம் காட்டுறான். அப்போ ஜேமியோடைய அண்ணன் இவ்வளவு பெரிய ஆள்னா அதை வித்தீங்கன்னா நிறைய மில்லியன் கணக்குல டாலர்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு கேட்க இல்ல நான் அதை என்னைக்கும் விற்கிறதுக்கு முடிவெடுத்ததே இல்ல, அது ஏன் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த நேரம் ஜேமியோடைய அண்ணனுக்கு பயங்கரமா போதையாகி வீட்டுல எல்லா பொருளையும் தொடுறான். நம்ம ஹீரோவுக்கு தான் ஓசிடி பிரச்சனை இருக்கு, அதை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறான். நேரா உள்ள போய் ஏஐ ரோபோ கிட்ட எனக்கு ஜேமியை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அவங்க அண்ணனை சுத்தமா பிடிக்கல, அவ இங்க இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரோபோ அவனை பிடிக்கலன்னா அவனை வெளியே போய் சொல்லிடு, ஏன் இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு அவசரமா போய் சொல்ல போறான். அப்போ ஜேமியோட அண்ணனே அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். இப்போ ஜேமியும் ரென்னரும் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. ஜேமிக்கு ரென்னரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜேமி ரென்னர் பக்கத்துல வரும்போது ரென்னர் கொஞ்சம் தள்ளி போயிட்டான். அப்போ ஜேமி சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. உடனே ரென்னர் நேரா அந்த ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பும் போது அந்த ஏஐ ரோபோ நீ ஒன்னும் பயந்தவன் கிடையாது இப்படி பேசுறதுக்கு, ஜேமியுடைய அண்ணனை வெளியே போன்னு சொல்லிட்ட, நீ ஸ்ட்ராங்கான ஆளுதான், எப்பவுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம், இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணு போ அப்படின்னு அந்த ஏஐ ரோபோ அவனை கிளீன் பண்றத பத்தியும் நீட்டா இருக்கிறத பத்தியும் மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எந்திரிச்சு ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்றான். அவனும் ஆபீஸ் கிளம்புறதுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுறான். கரெக்டான டைமுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அப்போ மறுபடியும் ஜேமியை பார்த்துட்டு ஏன் இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்க அதே நாள் நைட் மறுபடியும் டின்னர் சாப்பிடுறாங்க. உட்காந்து டிவி பாக்குறாங்க, கேம் விளையாடுறாங்க. அந்த நேரம் ஜேமி அவளுடைய அம்மாவை பத்தி சொல்றா. அதுக்கப்புறம் என் அண்ணன் பேசினதுக்கு மன்னிச்சிருங்க, அவன் அப்படிதான் அதிக பிரசங்கித்தனமா பேசுவான், சரி உங்க ஏஐ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க ரென்னரும் அதை நான் பிசினஸா பார்க்கல, அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது, அது ஏன் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜேமி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்ல ரென்னருக்கும் ஜேமியை பிடிச்சு போய் முதல் முறையா கிஸ் பண்றான். ஜேமி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரென்னர் ஏஐ கிட்ட போய் அவளுக்கு நான் நானா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கான், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஏஐ ரோபோ எதுவுமே பதில் பேசாம அமைதியாவே இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசாம அவ ரொம்ப தோத்து போனவளா தெரியுதா, அவளை நம்பாத, எதுக்கும் நீ அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் வீடு எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்றான். அவங்க விளையாடிட்டு இருந்த இடத்த கூட கிளீன் பண்றான். எல்லாத்தையுமே கரெக்டா ஆர்டரா எடுத்து வச்சுட்டு அந்த ஏஐ தொல்லை தாங்க முடியாம ஆபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்புறான். ஆபீஸ்க்கு லேட் ஆகிருது. வெளியே போய் பார்க்கும்போது ஜேமி நிக்கிறா. ஜேமி கிட்ட இன்னைக்கு நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க மறுபடியும் ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடுறாங்க. அந்த நேரம் தான் ரென்னர் அவன் மனசுல இருந்த எல்லாத்தையுமே சொல்றான். சின்ன வயசுல இருந்தே நான் தனியா தான் இருந்திருக்கேன், என் அம்மா யாரு கூட என்ன பேச விட்டது இல்ல, ரொம்ப டிசிப்ளினாவும் நீட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே சின்ன பிள்ளையில இருந்து என்னை இப்படி வளர்த்துட்டாங்க, யாரு கூடயுமே சேரக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியே இப்படி வளர்த்துட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை பெருசாக்கி நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இன்னும் அவங்க ஏன் கூட தான் இருக்காங்க. இந்த ஏஐ ரோபோ மூலமா தான் அவங்க முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தெரியாதனமா என் அம்மாவுடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே கோடிங்கா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங்ல போட்டுட்டேன். இப்போ இந்த ஏஐ ரோபோ தான் நான்
நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத முடிவெடுக்குதுன்னு ஜேமி கிட்ட ரென்னர் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே ஜேமியும் ரென்னரும் ஒன்னா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த ரோபோ எழுப்பி விட்டு, நீ ரொம்ப லேட் பண்ற, அவ கிஸ் பண்ணதுல உன் வாய் ஃபுல்லா பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும், அதனால நீ கம்ப்ளீட்டா கிளீன் ஆகணும், நீட்டா டிசிப்ளினா கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்புறான். நீ இந்த பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே நம்பாத, நீ தினமும் பண்ற பழக்கத்தை தொடர்ந்து பண்ணு, அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு அந்த ரோபோ நம்ம ஹீரோ ரென்னரை ரொம்ப கொடுமைப்படுத்துது. அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரான். அப்ப ஜேமியும் பின்னாடியே வந்துருதா. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஜேமி கிட்ட ரென்னர் முதல் முறையா அந்த ஏஐ ரோபோவை காமிக்கிறான். இது பேர் தான் செலினஸ், நீ என்ன கேள்வி கேட்டாலும் இது கரெக்டா பதில் சொல்லும் அப்படின்னு சொல்ல ஜேமியும் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறா. ஆனா அந்த ஏஐ ரோபோ இவளுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இவளை அசிங்கப்படுத்துது. இனி நான் இந்த ரோபோ கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஜேமி டென்ஷனோட அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுதா. அடுத்த நாள் காலையில ரென்னரை அந்த ஏஐ ரோபோ எழுப்பி விடுது. நீ ரொம்ப மாறிட்ட, முன்னாடி மாதிரி இல்ல, நீ தினமும் பண்ற பழக்கத்தை கரெக்டா பண்ணாதான் உன் வாழ்க்கையில முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இந்த ஏஐ ரோபோவும் சொல்லி டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கும் வழக்கம் போல நீ ஆபீஸ்க்கு லேட்டா தான் போக போற அப்படின்னு சொல்லும்போது அங்க மழை வந்துருது. அவனால ஆபீஸ்க்கு நேரத்துக்கு போக முடியல. சரின்னு ரென்னர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த செலினஸ் ஏஐ ரோபோவை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். அந்த நேரம் டோரை தட்டுற சவுண்ட் கேக்குது. இப்பதான் கதை சூடு பிடிக்க போகுது. ரென்னர் வேலைக்கு போயிட்டான்னு நினைச்சு ஜேமியும் அவளோட அண்ணனும் ரென்னரோட வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க வரத தெரிஞ்சு ரென்னர் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறான். அப்பதான் தெரிய வருது, ஜேமியும் அவ கூட இருக்கிறவனும் அண்ணன் தங்கச்சி இல்ல, அவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். ரென்னர் கிட்ட இருக்கிற அந்த ஏஐ ரோபோவை திருடுறதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரென்னரை ஏமாத்திருக்காங்க. ஜேமி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏஐ ரோபோ உள்ள இல்ல. நல்லவேளை ரென்னர் அதை எடுத்து பிரீஃப் கேஸ்க்குள்ள வச்சிருக்கான். ரென்னர் இது எல்லாத்தையுமே பார்த்து இப்படி நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்ப அவன் கையில வச்சிருந்த அந்த செலினஸ் ரோபோ, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த ஜேமி கெட்டவா, அவளை நம்பாத அப்படின்னு, இப்ப பாத்தியா உன்னையவே ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல ரென்னருக்கு பயங்கரமான கோவம். ஜேமியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஏஐ ரோபோ கிடைக்கல அப்படின்னு மறுபடியும் அவங்க ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. ரென்னர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அவங்க ரெண்டு பேரையுமே அடின்னு அடிச்சு ஒரு சேர்ல அவங்க ரெண்டு பேரையுமே கட்டி வைக்கிறான். இப்போ ரென்னர் கம்ப்ளீட்டா பழி வாங்குற குணத்துல இருக்கான். அந்த ஏஐ ரோபோ கிட்டயே இவங்கள சித்திரவதைப்படுத்தணும், எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு கேட்க அதுக்கும் அந்த செலினஸ் ரோபோ எப்படிலாம் ஒரு மனுஷனை சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதை ஒவ்வொன்னா ரென்னரும் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வெறி பிடிச்ச சைக்கோ மாதிரி அவங்கள போட்டு சித்திரவதைப்படுத்துறான். இப்போ ஒழுங்கா என்னோட கோடு கொடுத்துருங்க இல்லனா சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஜேமியோட பாய் ஃப்ரெண்ட் ரத்தம் தெரிச்சு செத்து போறான். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னதுன்னா, இவங்க கோட திருட போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே அந்த செலினஸ் ரோபோக்கு தெரிஞ்சுமே ரென்னர் கிட்ட சொல்லாம மறைச்சிருது. அப்பதான் ரென்னர் ஜேமியை கொலை பண்ணுவான் அப்படின்னு செலினஸ் ரோபோ சொல்லாமையே மறைச்சிருந்திருக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட ரென்னர் அந்த ஏஐ ரோபோ மேலையும் கோவப்பட்டு ஒரு கட்டையை வச்சு அந்த ரோபோவை பீஸா ஆக்கிருதான். இப்போ ஜேமி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ரென்னர், நீ ஒரு கொலை பண்ணிருக்க, நீ கண்டிப்பா மாட்டிப்ப, என்ன எதுவும் பண்ணிராத, நீயும் நானும் சேர்ந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழுவோம்னு சொல்றா. மனசு உடைஞ்சு போன ரென்னருக்கும் வேற வழி இல்ல, ஜேமி சொல்றதை தான் கேட்டாகணும். அந்த ரூம்ல இருந்த தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஜேமியும் ரென்னரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக போகும்போது கரெக்டா இன்னொருத்தனும் வரான். அவன் தான் இந்த செலினஸ் ரோபோவை திருடுறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஹையர் பண்ணியிருந்திருக்கான். வந்த உடனே ரென்னரோட தலையில துப்பாக்கியை வச்சு நீ சாவுடா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேமி கிட்ட ரென்னர் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜேமி என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரென்னரை அந்த பாஸ் போட்டு தள்ளிருந்தான். ரென்னரும் செத்து போயிருந்தான். இந்த படம் உண்மைக்குமே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த செலினஸ் ரோபோ இவனை சித்திரவதைப்படுத்துறதும் சரி, ஜேமி இவனை ஏமாத்தினது அப்படின்னு இந்த படம் சஸ்பென்ஸாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். மறக்காம இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.